அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நாள் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஆமென், ஆமென். இப்பொழுது தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் உயரமானவன் தான், அதனால உங்களுக்கு ஈஸியாக என்னைய பார்த்துடலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ரகபஷந்தனா. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. அல்லேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. ரகலஷதனா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல் ரகரதனரதனாமே. ரபஷகரதன ரகதனா. ஆமென். ரகபஷகபா ரகபா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இயேசு நம்மோடு கூட பேச இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். அவருடைய வார்த்தை நம்மை தேற்றும். அவருடைய நாமம் மகிமைப்படும். நாங்க சிறுகணும் ஆண்டவரே, நீங்க பெருகணும். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எரேமியா 32வது அதிகாரம், எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனாகிய கர்த்தர் யாரையும் எப்பையும் கேள்விகளால் துளைத்தெடுக்க மாட்டார். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எரேமியாவை பார்த்து கேட்கிறார். ஆமென். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க இப்ப இயேசு உங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டா நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? இயேசு இப்போ உங்களை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களால எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த கேள்விக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லி பாருங்க. ஒரு வார்த்தையில பதில் சொல்லி பாருங்க. உங்களால பதில் சொல்ல முடியாது. ஏசப்பா உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இப்போ இதுக்கு நீங்க பதில் சொல்லி பாருங்க. ஒரு வார்த்தையில சொல்லி பாருங்க. ஒன்றுமில்லை. அது வந்துட்டு ஒன்றுமில்லை அப்படின்னா அது வேற மாதிரியும் அர்த்தமாகும். ஒண்ணுமே இல்லை, உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னாலும் நீங்க தான் என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னா இத முழுசா கேள்வியை திரும்ப சொல்லி தான் பதில் சொல்ல முடியும். இயேசுவே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்படி சொன்னா தான் இதுக்கு சரியான பதில். ஒன்றுமில்லைன்னு சொன்னா அது அந்த அந்த சூழ்நிலைக்கு சரியாக தெரியும். ஆனா அதுக்கு வேற மீனிங். உண்டு அப்படின்னாலும் வேற மீனிங் தான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா.
இந்த எரேமியா 32வது அதிகாரத்துல முதலாவது எரேமியா சொல்லுகிறார் 17வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தை பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை முதலாவது சொல்கிறது யாரு? எரேமியா தேவனை பார்த்து சொல்லுகிறார். பின்பு தேவனாகிய கர்த்தர் அதே கேள்வியை அவனிடத்துல கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்றீங்க, தேவராகிய கர்த்தர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறீங்க. இப்ப ஏசப்பா உங்ககிட்ட கேட்கிறாரு, திரும்ப என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீங்க திரும்ப சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? தேவனே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்ப ஏசப்பா சொல்லுவார் உங்ககிட்ட திரும்ப, ஏமா என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம். இது திரும்ப திரும்ப ஏசப்பா கிட்ட நீங்க உறவாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமென், அல்லேலூயா. நிறைய தேவைகள் வரும், நிறைய அற்புதங்கள் தேவைப்படும், நிறைய அதிசயங்கள் தேவைப்படும். அப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட போய் நீங்க சொல்லலாம், ஏசப்பா உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நீங்க தைரியமா சொல்லலாம். ஏசப்பா சொல்வார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்று உண்டோன்னு கேட்பாரு. திரும்ப திரும்ப ஏசப்பா கிட்ட நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷமா பேசலாம். மனுஷங்க கிட்ட பேசி பாருங்க. நீங்க இதே வார்த்தை போய் மனுஷங்கிட்ட பேசி பாருங்க. 2 டைம் ரிப்பீட்டா பேசுங்க. அப்படி 3வது டைம் என்ன செய்வாங்க? முதல் டைம் பேசுவாங்க, 2வது டைம் பார்ப்பாங்க, 3வது டைம் உங்க பிள்ளையே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப கேட்டா, நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வந்து திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை கேட்டா நம்ம என்ன செய்வோம்? என்ன பண்ணுவோம்? கோபப்படுவோம். அதான் உண்மை இல்லையா? ஆனா இயேசு அதை விரும்புவார். என் பிள்ளை என்கிட்ட என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப வந்து பேசணும். ஆமென். நம்ம இயேசுவோடு திரும்ப திரும்ப போய் பேசணும். அப்ப இந்த எரேமியா 32வது அதிகாரத்தை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் எப்படி தொடங்குகிறது? நேபுகாத் நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சீதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்துல கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டாகிற வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஆமென். 2 விதமான சிறையிருப்பு. முதல் சிறையிருப்பு என்ன? அந்த தேசம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரால் அந்த தேசம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தை சிறை பிடிச்சிட்டாங்க. இப்ப எரேமியாவுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தா, எரேமியாவை அவர்களை என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்? அந்த சீதேக்கியா ராஜா என்ன செய்து வைத்திருந்தார்? காவற் சாலையின் முற்றத்திலே அடைத்து வைத்திருந்தார். அரண்மனையின் காவற் சாலையின் முற்றத்திலே அடைத்து வைத்திருந்தான். யாரு? சீதேக்கியா ராஜா. என்ன சொல்லியிருந்தார் எரேமியா? பாபிலோன் ராஜா உன்னை வந்து என்ன செய்வான்? அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா 4வது வசனத்துல, யூதாவின் ராஜாவாகிய சீதேக்கியா கல்தேரியருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோட பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும். இதை யார் சொன்னா? நீ முகமுகமா நீ யாருக்கு பயந்து ஓடுறியோ அவனை நீ முகமுகமா நீ பாப்ப. ஆமென். நீ யாருக்கு பயந்து முகமுகம் நீ பயந்து ஓடுறியோ அவன் கண்களை நீ என்ன செய்வ? பார்ப்ப. அவன் வாய் உன்கிட்ட வந்து பேசும். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத. நீ எதையும் பார்த்து நீ என்ன செய்யாத? பயப்படாத. உன் தேவனுக்கு மட்டும் நீ என்ன செய்? உன் தேவனுக்கு பயந்தால் உன் தேவனாகிய கர்த்தரோடு உன் வாய் பேசும். உன் தேவனுக்கு நீ பயந்தால் உன் தேவனாகிய கர்த்தரை உன் கண்கள் காணும். ஆனா சீதேக்கியா யாருக்கு பயந்தான்? சீதேக்கியா ராஜா யாருக்கு பயந்தான் சொல்லுங்களேன்? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு பயந்தான். அவன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா அதே எருசலேமிலே ஆளுகை செய்து வருகிறார். அதே இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து வருகிறார். அந்த நேரத்தில் அசிரியர்களுடைய படை யாரை பிடித்து கொண்டது? எல்லா ஜனங்களும் என்ன செய்தது? சுற்றி வளைத்தது. முழு இஸ்ரவேலையும் என்ன செய்தது? சுற்றி வளைத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? தேவனுடைய சமூகத்தில் சென்று ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார். ஆமென். அப்பொழுது என்ன நடந்தது? தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்கி ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் என்ன செய்தான்? ஒரே இரவுல
85,000 அசிரிய போர் வீரர்கள், சேனாதிபதிகள், தலைவர்கள் எல்லாவற்றையும் கொன்று போட்டான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக நடந்த சம்பவம். இது எரேமியாவுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லா மக்களுக்கும் தெரியுமா தெரியாதா? எரேமியா 26வது அதிகாரத்தை நீங்க வாசிங்களேன். எரேமியா 26வது அதிகாரத்துல அதைத்தான் எரேமியா சொல்லுகிறார். எரேமியா 26வது அதிகாரம் 18-19 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்க தரிசனம் சொல்லி யூதாவின் பார்த்து எருசலேம் மண்மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னான். அவனை அவன் கர்த்தருக்கு பயந்து, நல்ல வாசிங்க, அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்பொழுதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். எசேக்கியா ராஜாவின் நாட்கள்ல அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சினார்கள். யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சினார்கள். எசேக்கியா ராஜாவின் கண்கள் கர்த்தரை கண்டது. எசேக்கியா ராஜாவின் வாய் கர்த்தரோடு வாயோடு கூட பேசியது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சீதேக்கியா ராஜா, நீ எசேக்கியா ராஜாவை போல கர்த்தருக்கு பயப்படாமல் நீ பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்படுகிறபடினால நீ பயப்படுகிற காரியத்தை உன் கண் காணும். நீ பயப்படுகிற காரியத்தை நீ என்ன செய்வாய்? பார்ப்பாய். இன்றைக்கு நம்ம சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் போராட்டம் இருக்கலாம், ஒரு சிலர் வீட்டில் குடிவெறியின் ஆவி போராடலாம், இல்ல கற்பத்தின் கனி காரியத்தில் தடை இருக்கலாம். எந்த இடத்துல தடை இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம தடைகளை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல, தடையை மேற்கொள்ளுகிறவர்கள். அதான் தடைகளை நீக்கப்படுகிறவர் நமக்கு முன்பதாக போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக சென்று உன் வலது கையை பிடித்து உனக்கு முன்பதாக எந்த கதவும் பூட்டாதபடிக்கு திறந்த வாசலாய் இருக்கும்படிக்கு உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உனக்கு முன்பதாக போய் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். அல்லேலூயா. உனக்கு முன்பதாக நான் செல்லுவேன். நீ எனக்கு பயந்தாய். ஆமென். அப்ப சீதேக்கியா ராஜா யாருக்கு பயந்தான்? சீதேக்கியா ராஜா யாருக்கு பயந்தான்? பாபிலோனிய ராஜாவுக்கு பயந்தான். அதனால எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? எப்பா நீ பயப்படுறியே, அந்த ராஜாவை உன் காணும். இப்ப சீதேக்கியா ராஜாவுக்கு என்ன வந்திருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். ஆனா என்ன செய்கிறான்? அரண்மனையில எல்லாரும் வந்து போகிற இடத்துல ஒரு காவற்சாலை, ஒரு 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 குழி மாதிரி போட்டிருப்பாங்க, அரண்மனை முற்றத்துல இருக்கும். அந்த குழியில கொண்டு போய் யாரை போட்டாங்க? எரேமியாவை உள்ள போட்டாங்க. இப்ப மஞ்ச மாடத்துல இருந்து அந்த அரண்மனை முற்றத்துல மேல மாடத்துல இருந்து பார்த்தா யாரு தெரிவா? எரேமியா குழிக்குள்ள இருக்கிறது தெரியும். தூரத்துல பாபிலோன் ராஜா சிறைபிடித்திருக்கிறதும் தெரியும். தூரத்துல பாபிலோன் ராஜா உன்னை சிறைபிடித்திருக்கிறான்ங்கிறதும் தெரியும். அந்த பாருங்க, அந்த சீதேக்கியா ராஜாவுக்கு இவன் குழியில கிடக்கணும், இவன் நான் அழிஞ்சிருவேன்னு சொல்லிட்டான். இவனை போய் பார்ப்பேன். ஆனா உண்மையிலே அவன் கண்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. பாபிலோன் படைய உண்மையிலே என்ன செய்யுது? பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இதான் எரேமியா சொன்னார், நீ மனம் மாறி நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு நீ என்ன செய்யணும்? மன்றாட வேண்டும். இதைத்தான் எரேமியா சொன்னார். நம்ம வாழ்க்கையில இதை நாம செய்யணும். ஆமென், ஆமென். கடிந்து கொள்ளுகிற வார்த்தை வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மன்றாட வேண்டும். கடிந்து கொண்டாவன்னு சொல்லி அவங்களை கொண்டு போய் குழியில போடக்கூடாது. அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல் தான் மிகச்சிறிய ஆகச்சிறந்த மருந்து. ஆமென். ஆகச்சிறந்த மருந்து எது? கடிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. நீங்க யாரையாவது கடிந்து கொண்டிருக்கிறீங்களா? அவங்கள நீங்க ரொம்ப நேசிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்வீங்க? கடிந்து கொள்ளுவீங்க. அப்ப ஊழியர்கள் உங்களை கடிந்து கொண்டா ஊழியர் என்ன செய்யறார்? உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களை நேசிக்கவே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்,
அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படின்னா அவங்க உங்களை உண்மையா என்ன செய்யல, நேசிக்கல. உங்களை உண்மையா நேசிச்சாங்க அப்படின்னா உங்களை நான் அங்க மருத்துவமனையில் பார்த்தோன்னே நீங்க ஏன் அங்க நின்னீங்க, நீங்க ஏன் ஜெபிக்கல, முதல்ல ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிங்க பிரதர், இந்த சத்துருவை துரத்துங்க, சும்மா சும்மா போய் மருத்துவமனைக்கு நிற்காதீங்க. நாங்கள் எங்கள் டீம்லலாம் யாராவது மருத்துவமனைக்கு சும்மா சும்மா போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் போய் முதல்ல அவங்கள நல்லா திட்டிட்டு அப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது, போகிறது. ஆமென். இது வரைக்கும் நான் யாரை திட்டியிருக்கிறோம், யாருமே இது வரைக்கும் அவங்க பிரிஞ்சு போகல. நெருக்கம் தான் அதிகமாகுது. நம்ம திட்ட என்னதான் ஆகுது, நெருங்கி தான் வர்றாங்களே ஒழிய என்ன செய்யல. ஒரு சிலர் போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியல. எரேமியா என்ன செய்தார், திட்டினார். எரேமியாவை என்ன செய்தார், சீதேக்கியா ராஜா குழியில் தள்ளினார். இப்போ ஒரு வார்த்தை வருது, குழியில் இருக்கிற எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை, தொடர்ந்து வாசிங்களேன். எரேமியா 32க்கு வாங்க. சோத்ரம். ஆம், 6வது வசனத்துல வாசிங்க. எரேமியா 32:6. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை குழிக்குள்ள இருந்தாலும் வரும், குழிக்கு மேல இருந்தாலும் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை குழிக்கு உள்ள இருந்தாலும் வரும், குழிக்கு மேல இருந்தாலும் வரும். இயேசு தேவ பிரசன்னத்தை விரும்பி விரும்பி வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு உலகத்தில் வாழ்ந்து நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். இயேசுவை சிலுவையில் எத்தனை மணி நேரம் அறைந்தார்கள், 3 மணி நேரம் தொங்கினார். மொத்தம் 6 மணி நேரம். சிலுவை பாடுகள் எத்தனை மணி நேரம், 6 மணி நேரம். காலையில் 9லேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் 6 மணி நேரம் சிலுவையில் பாடுகளை சகித்தார். அந்த 6 மணி நேரம் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை இயேசு என்ன செய்திருந்தார், இழந்திருந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசுவின் மேல சுமத்தப்பட்டதுனால தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை இயேசு என்ன செய்திருந்தார், இழந்திருந்தார். அதனாலதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட சித்தமா இருந்தா நீங்கட்டும். ஏன்னா இந்த வலி வேதனைகளை நான் தாங்கிக்குவேன், ஆனா தேவ சமூகத்தை விட்டு பிரியறதை என்னால் என்ன செய்ய முடியாது, தாங்கிக்கிட முடியாது. ஆமென். இன்னைக்கு எரேமியாவை குழியில போட்டாலும், நீ குழியில போட்டாலும் பரவாயில்ல, ஆனா தேவன் என்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. என்கிட்ட பெரிய சொத்து சுகம் இல்லை, என்கிட்ட பெரிய காரியம் இல்லைனாலும் என் இயேசு என் கூட இருந்தால் அதான் எனக்கு மகிழ்ச்சி. ஆமென். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவர்கள் மது குடிக்காம அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தூக்கம் வராது. அவர்கள் இரவுல தூங்கணும்னா என்ன செய்யணும், மாத்திரைகள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு தூக்கம் வரணும். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். அல்லேலூயா. அப்போ எரேமியாவுக்கு கூட குழியில யாருடைய வார்த்தை வந்தது, தேவனுடைய வார்த்தை வருகிறது. அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது அனாமையல் அப்படிங்கிற உன் பெரிய தகப்பனுடைய மகன் அனாமையல் உன்னிடத்தில் வந்து என் நிலத்தை ஆனதோத்தில் இருக்கிற, ஆனதோத் என்கிற இடம் எருசலேம்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஆனதோத்துங்கிற இடம் எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு, எருசலேம்ல இருந்து. இப்ப எருசலேமையே அந்த பாபிலோன் ராஜா முற்றுகை போட்டான். அப்போ இந்த ஆனதோத்தை முற்றுகை போட்டிருப்பானா மாட்டானா சொல்லுங்க. இந்த ஆனதோத் யாருடைய கையில் இருக்கு, இப்போ சொல்லுங்க. ஆனதோத் யாருடைய கையில் இருக்கு, யார் பிடிச்சிருக்கிற ஆனதோத்தை? பாபிலோன் ராஜா ஆனதோத்தை சிறை பிடிச்சிட்டான். இப்ப அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர்றாரு யாரு, அனாமையல். அனாமையல் வந்து எரேமியா கிட்ட வந்து என்ன செய்வாரா, இந்த இடத்தை நீ வாங்கிக்கோள் என்று சொல்லுவான். யார் சொல்றா, தேவனாகி கர்த்தர் சொல்கிறாரு. அனாமையல் உன்கிட்ட வந்து என்ன சொல்லுவான், என் இடத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுவான். அதற்கு அப்படியே 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஏன்னா அது வரைக்கும் அவர் நம்பல. ஏன் நம்பல? ஏன்னா ஆனதத்தை யார் பிடிச்சிட்டா, பாபிலோன் ராஜா பிடிச்சிட்டான். பாபிலோன் ராஜா பிடிச்ச பிறகு அந்த இடத்துக்கு மதிப்பு இருக்குமா இருக்காதா? மதிப்பு. அந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிட்டான், சுட்டரித்து போட்டான். பாகாலுக்கு தூபம் காட்டினவர்களை, அந்த வீடுகளை
மோளேகுக்கு தங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு அக்கினிக்கு இரையாய் கொடுத்தவர்களுடைய வீட்டை யார் வந்து சுட்டரித்து போட்டான்? பாபிலோனிய படை வந்து சுட்டரித்து போட்டது. இப்ப ஆனதோத்துல எரிஞ்சி சாம்பலா கிடக்கு. இப்போ வந்து சொல்லுகிறார், ஆனதோத்திலிருந்து யார் வர்றாரு? அனாமியல் வந்து சொல்லுகிறார், இதுக்கு சுதந்திர பாக்கியம் உமக்கு உண்டு, நீர் இந்த இடத்தை என்ன செய்யும்? வாங்கி கொள்ளும். நீர் இந்த இடத்தை என்ன செய்யும்? வாங்கி கொள்ளும். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? நம்ம வாங்குவோமா? நீ சும்மா கொடுத்தா கூட வேண்டாம். ஏன்? அங்க பாபிலோன் ராஜா கத்திய வச்சுட்டு அவன் என்ன செய்யறான்? நிக்கான். எல்லாரும் தீய வச்சு என்ன செய்யறாங்க? அந்த பட்டணத்தை சுட்டரித்து போடுறாங்க. நீங்களும் நானும் வாங்குவோமா? சொல்லுங்க. கல்லறை தோட்டம், நம்ம ஊர்ல கல்லறை தோட்டம் இருக்கு. ஆமா, கல்லறை தோட்டம் இருக்கு. உங்களுக்கு ஒரு 10 சென்ட் இடம், எல்லா கல்லறைக்கு மத்தியில உங்களுக்கு எத்தனை சென்ட் இடம்? 10 சென்ட் இடம். எத்தனை பேருக்கு வேணும்? யாரும் பாருங்க எவ்வளவு நல்லவர்கள் இல்லையா? ஒருத்தருக்கும் வேண்டாம். இப்ப பாருங்க, அனாமியல் வந்து எரேமியாட்ட கேட்கிறார், கல்லறை தோட்டத்துக்கிட்ட ஒரு இடம் இருக்கு, எல்லாம் பாபிலோன் ராஜா அங்கதான் நிக்கிறான், நீ வந்து இதை வாங்கிக்கொள்ளு சொல்ல பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவர் என்ன குழியில போட்டாலும் சோத்திரம், அவர் என்ன கல்லறைக்குள்ள தள்ளினாலும் சோத்திரம், அவர் என்னை எங்க போட்டாலும் ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கார். குழிக்குள்ள போனா என்ன? கர்த்தர் என் கூட வராருல. அல்லேலூயா. பாலைவனத்துல போட்டா என்ன? என் கூட இயேசு இருக்கிறாருல. ஆமென். கல்லறை தோட்டத்துல போய் என்னை தள்ளி விட்டா என்ன? அங்க யார் இருக்கிறா என் கூட? ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்களேன், சந்தோஷமா சோத்திரம் சொல்லுங்க. ஆமா, மார்ச்சுரியில கொண்டு போய் 3 நாள் என்ன படுக்க வச்சாலும் நான் சந்தோஷப்படுவேன். நீ உனக்கு வேற இடமே கிடையாது, நீ எங்க படுக்கணும்? மார்ச்சுரியில 3 நாள் படுக்கணும். ஆனா என் கூட ஏசப்பா இருக்கிறாருன்னா நான் அங்கேயும் படுப்பேன். அல்லேலூயா. அன்ரிசர்வ்ல ட்ரெயின்ல அந்த பாத்ரூம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். ஊழியத்துக்கு போகும்போது ஆரம்ப நாட்கள்ல அங்கதான் படுக்கணும், அங்கதான் உட்காரணும், வேற வழியே கிடையாது. அப்பவும் சந்தோஷமா போய் என்ன செய்திருக்கிறோம்? ஊழியம் செய்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு ஏசப்பா கொடுத்தது அதுதான். அன்னைக்கு ஏசப்பா அன்ரிசர்வ்ல ஆமா பாத்ரூம் கிட்ட நாத்தக்காடா இருக்கும். எப்படி இருக்கும் அந்த இடம்? பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மோசமா இருக்கும். போறவன் வரவெல்லாம் நம்மள தான் என்ன செய்வான்? மிதிச்சுட்டு போவான். எலியெல்லாம் எங்க மேல உட்காந்து என்ன செய்யும்? நாங்கள் நைட் அப்படியே சோர்வா படுத்திருப்போம், எலி வந்து மேலே வந்து விளையாடிட்டு போவோம். அவ்வளவு பாடுகளுக்குள்ள வந்தோம். ஆனா இன்னைக்கு ஏசி ட்ரெயின்ல ஏசப்பா ஒரு சகோதரர் புக் பண்ணி கொடுத்துருக்கிறார், ஏசி ட்ரெயின்ல. அல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் போய் நான் என்ன பண்ணுவேன்? ஏசி ட்ரெயின்ல போவேன். ஆனா அதையும் மறக்கல. ஆமென். அதையும் மறக்கல, இதையும் வேண்டான்னு சொல்லல. இது தந்தாலும் நன்றி, அதுக்கும் சோத்திரம். அல்லேலூயா. எரேமியாவை போல நம்ம வாழ கற்றுக்கிடணும். எரேமியா என்ன செய்தார்? நீ கல்லறை தோட்டத்தில் இடம் கொடுத்து வாங்க சொன்னாலும் நான் வாங்குவேன். ஆமே. ஆண்டவருடைய பிள்ளைன்னு அப்படித்தான் இருக்கணும். ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே போயிட்டாரு. இப்ப பாருங்க 9வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய ம் 17 சேக்கல். அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு மனுஷன் ஒரு வருஷம் முழுக்க வேலை பார்த்தா 1 சேக்கல் வெள்ளி கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் ஒரு வருஷம் முழுக்க வேலை பார்த்தா எத்தனை வெள்ளி கொடுப்பாங்க? 1 சேக்கல் வெள்ளி கொடுப்பாங்க. இப்ப 17 சேக்கல் எத்தனை வருஷம் உழைப்பு? எத்தனை வருஷம் உழைப்பு? 17 வருஷம் உழைப்புங்க. மினிமம் 17 வருஷம் உழைப்பு. நம்மளா இருந்தா ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்கியிருக்க மாட்டோம். நம்மளா இருந்தா சரி எவனோ கொடுக்குற காசு, எவனோ நீ வேணான்னு தானே கொடுக்க, உனக்கு 10 ரூபா தரேன், உனக்கு ஒரு சேக்கல் தரேன், இல்லை உனக்கு ஒரு அரை சேக்கல் தரேன். நம்மளா இருந்தா அப்படி தானே பேரம் பேசுவோம். எத்தனை பேர் பேரம் பேசுறீங்க? ஆமென். நான் அன்னைக்கு போய் ஒரு 4-5 கிலோ மாம்பழம் வாங்கினேன். மாம்பழம் வாங்கிட்டு சரி எனக்கு ஒரு பிளம்ஸ் பழம் சாப்பிடணும்னு ஆசை. அவர்கிட்ட சொல்லிட்டு பிளம்ஸ் பழம் எனக்கு கொடுங்க, இது ஃப்ரீ, இது இத்தனை கிலோ வாங்குறதுனால ஃப்ரீ. எது? பிளம்ஸ் பழம். நமக்கு மனசு கேட்காது பாருங்க. காய்கறி வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரீயா என்ன கேட்போம்? மல்லி கொடு, அப்புறம் கருவேப்பிலை கொடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் நாம செய்யறது தான். இதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் நம்ம செய்யறது தான். ஆமா, கருவேப்பிலை நம்ம வாங்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? நம்ம எதிர்பார்ப்போம்ல. இது மனுஷனுடைய சிந்தனையா இல்லையா? சிந்தனை. ஆனா இதுல பாருங்க, எரேமியாவை ரொம்ப நம்ம பார்த்து இந்த வசனத்தை பார்க்கணும். அவர் ஒரு காசு குறைக்கல. ஆமா,
அவர் ஒரு காசு குறைக்கல. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கெல்லாம் உணர்த்தப்படுது, சே நம்ம போய் ஒரு பிளம்ஸ் பழத்தை போய் கேட்காம இனிமேல் நம்ம இன்னும் என்ன செய்யணும், நிறைய எரேமியா மாதிரி என்ன எப்படி வாழணும், நம்ம அப்படி ஜென்டில்மேனாக வாழணும். அல்லேலூயா. கருவேப்பிலை நீ கொடுத்தா கூட தப்பா 5 ரூபா போ, என்னை என் அப்பா ஆசீர்வதிப்பார். மல்லிகை கொடுத்தாலும் இந்த 5 ரூபா போ, என் அப்பா என்னை ஆசீர்வதிப்பார். ஜென்டில்மேனாக நம்ம என்ன செய்யணும், வாழணும். எரேமியா எப்படி பண்ணாரு, ரொம்ப சூப்பரா 17 சேக்கல் வெள்ளியை என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டார். அதாங்க நேர்மை. ஆமென். அதுதான் கண்ணியம். இன்டெகிரிட்டி அப்படிம்பாங்க, அதுக்கு பேரு கண்ணியம். அதுக்கு பேர் என்ன, கண்ணியம். அதை கர்த்தர் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்ப்பார். ஒரு நாள் நாங்கள் காய்கறி வாங்கிட்டு வர்ற கடையில் ரொம்ப கூட்டம். அவசர அவசரமாக என்கிட்ட செலவுக்கு காசே இல்லை. என்கிட்ட செலவுக்கு அடுத்து ஒரு 7 நாள், மாதம் 24, 23, 24 தேதி 7 நாள் எனக்கு காசே இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. நான் போய் சரி கொஞ்சம் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் ரைஸ் இருக்குது, டெய்லி அதை வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்ட்டு உருளைக்கிழங்கு வாங்கறதுக்கு ஒரு 50 ரூபா என்னமோ கொடுக்குறேன். அவர் எனக்கிட்ட சேஞ்சு 500 ரூபா கொடுத்துட்டார். எவ்வளோ கொடுத்துட்டாரு, 500 ரூபா கொடுத்துட்டார். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும், திருப்பி கொடுத்துருக்கணும். நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், 7 நாளுக்கு நான் என்ன செஞ்சிடலாம், சந்தோஷமாக இதை சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளே போக விடுவாரா இயேசு? என்ன செய்யுதாரு, வேலை நான் உன்னை என்ன செஞ்சேன், டெஸ்ட்டு தான் பண்ணேன். நீ வாங்கிட்டு வருவியா இல்லை நீ திருப்பி கொடுப்பியா? உன்னை நான் என்ன பண்ணேன், டெஸ்ட்டு தான் பண்ணேன். டெஸ்ட்டில் நீ நல்லா பாஸ் ஆனப்பா, நீ டெஸ்ட்டில் நல்லா பாஸ் ஆன. போய் அடுத்த நாள் காலையில் போய் அவர் கடையில் வெயிட் பண்ணி, ஐயா என்னை மன்னிங்கன்னு, தெரியாமல் பண்ணிட்டேன். அவரு தம்பி யாருமே காசை வாங்கிட்டு போனா திருப்பி கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் ஏன்ப்பா மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் எங்கள் அப்பா இயேசு மன்னிப்பு ஆசையை தூண்டுவான். பிசாசு என்ன பண்ணுவான், ஆசையை தூண்டுவான். நம்ம விழக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்களும் நானும் இதெல்லாம் செய்யாமல் இல்லை. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்போ எத்தனை முறை பஸ்ஸில் 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும், அன்னைக்கு இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் கண்ணியமாக வாழ கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலக மனுஷன்தான் இப்போ கூட நீங்கள் நினைப்பீங்க, ஏ அப்பா பயங்கரமான ஆள் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஏசப்பா அப்படி நினைக்கல. சரி என் பிள்ளை இன்னும் கண்ணியமாக வாழ்வான். ஆமே. இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவத்தை மறக்கலை. கண்ணியமாய் வாழணும். ஆமேன். பண விஷயத்தில் நான் என்ன செய்யணும், கண்ணியமாக இருக்கணும். கர்த்தரிடத்துல போய், அதுதான் அந்த உறவு, தேவனோடு கூட உள்ள உறவை விரும்புகிற ஒரு எரேமியா இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வேணும். ஆமே. நான் உங்களுக்கு முன்னதாக என்ன ஒரு பெரிய நேர்மையானவனாக காட்டல, ஆனா எரேமியாவை போல இயேசுவை போல நேர்மையாய் கண்ணியமாய் வாழ, இயேசுவோடு கூட ஐக்கியத்தோடு வாழ ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன், போராடுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. அன்பு சகோதரர் சொன்னாங்க, முன்னாடி ஒரு மொபைலை வச்சு ஒரு ஃபோனை வச்சு ஒரு தெருவே யூஸ் பண்ணிச்சு. எங்கள் வீட்டில் அப்போ ஃபோன் இருக்கும். எங்கள் அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை படுத்ததுனால ஃபோனு, அந்த தெருவுக்கே அந்த ஃபோன் தான். யார் நான்லாம் போய் கூப்பிடணும், ஃபோன் அடித்து அவங்கள கூட்டு வாங்கன்னா ஓடி போய் கூட்டு வரணும். காலையில் 10 பேரை கூட்டு வருவேன், சாயங்காலம் 10 பேரை கூட்டு வருவேன். பெரிய தலைவலி. ஒரு தெருவுக்கு ஒரு ஏரியாவுக்கே ஒரே ஃபோன். அடுத்து ஒரு ஃபோன், ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு ஃபோன். இப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் 2 ஃபோனுங்க. டேப் வச்சுருக்காங்க, லேப்டாப் வச்சுருக்காங்க, மொபைல் வச்சுருக்கிறாங்க. இயேசுவோடு கூட உள்ள உறவை நம்மகிட்ட இருந்து என்ன செஞ்சிருச்சு, இந்த பொருட்கள் பிரித்ததா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, இந்த பொருட்கள் பிரிச்சது தானே. ஆமே. இப்போ இந்த பொருட்களை தூர வச்சுட்டா இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கலாமா? இருக்காம முடியாதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த பொருளெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு இயேசுவோடு கூட போய் அமரணும். எரேமியாவை போல நம்ம இருக்கணும். ஆமே. அடுத்து வந்த காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நேரம் குறைவாக இருக்கிறதுனால தொடர்ந்து வாசிங்க. 17 சேக்கல் நிறுத்து கொடுத்துட்டார். 10வது வசனம் வாசிங்க. நான் பத்திரத்தில் எப்படி கொடுக்கிறாரு? 17 சேக்கல் சும்மா கொடுக்கல, அதுதான் கண்ணியம். எப்படி கொடுக்கிறாரு? 17 வருஷம் உழைப்ப அடி சிரித்த முகமா, ஒரு ஒன்னத்துக்கும் போயிடாத ஒரு நிலம். நினைச்சுக்கோங்க, கல்லறை தோட்டத்துக்கு இல்லை இருக்கிற நிலத்துக்கு என் 17 வருஷம் உழைப்ப கொடுன்னு சொன்னா நீங்களும் நானும் கொடுப்பனா? கொடுக்கவே மாட்டேங்க. இப்போ கூட கேட்டால் கூட நான் போக மாட்டேன். எப்போ கல்லறை தோட்டத்தில் இருக்கு லேண்டு, என் 17 வருஷம் உழைப்பனா உனக்கு இந்த லேண்டுக்கு கொடுக்கணுமா? ஏசப்பா கேட்டால் கொடுத்துடணும். அல்லேலூயா. ஏசப்பா என்ன குழியில் உழைச்சொன்னா விழுந்துருவேன். ஆமே. எனக்கு ஒரு குழி வந்தது மார்ச் மாதம். ஏசப்பா என்ன சோதித்தார், ஒரு பெரிய தொகை. அதை நான் வந்துட்டு எடுக்கணும்.
அப்போ இவ்வளோ பெரிய தொகை பேங்க்ல தான் போய் கேட்கணும். ஆனால் ஏசப்பா சொல்றாரு, இதை போய் நீ வாங்கி கொடு அப்படிங்கிறார். அப்போ இது எனக்கு லிட்டரலாக குழியில் விழுகிற சூழ்நிலை. நான் யோசிச்சு பார்த்தேன், உள்ள சொல்றது ஏசப்பா, இவ்வளோ பெரிய தொகையை எடுத்து கொடுக்க சொல்றது யாரு? ஏசப்பா. ஆமென். எடுத்து கொடுத்து இப்போ ஒரு 1.5 மாதம் கூட ஆகலை. மார்ச் கடைசி, அதை ஏப்ரல் தொடக்கம். இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் முடிஞ்சிருச்சு, மே முடிஞ்சிருச்சு, 2 மாதம் தான் ஆகுது இப்போ. ஆமென். அவர் ஒரு 55 நாள் கிட்ட ஆகும். ஆனால் நான் எடுத்து கொடுத்த தொகையில் 75%. அல்லேலூயா. கர்த்தர் இன்னொரு ஆலயத்துக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குழியில் விழுந்ததுனால இன்னைக்கு 75% இன்னொரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? தேவைகளை சந்தித்தார். அல்லேலூயா. இப்போ நான் நினைக்கிறேன், இனி எத்தனை குழியில் வேணாலும் விழலாம். எரேமியாவை போல எத்தனை குழியில் வேணாலும் விழலாம், எவ்வளவு காரியத்தை வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு வந்து ஏசப்பா நைட்டு வந்து உன் சொத்தெல்லாம் இதுக்கு இவங்களுக்கு எழுதி கொடு அப்படின்னா, இந்த ஜாக்கி சான்னு சொல்லுவாங்க பாருங்க, நடிகர், அவர் என்ன பண்ணுவார்? சண்டை போடுவார். பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கோம். ஜாக்கி சான் தெரியுமா தெரியாதா? 3000 கோடி மதிப்புள்ள சொத்து, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விழுந்து கையை உடைச்சி கால் உடைச்சி சம்பாதிச்ச பணத்தை ஏழைகளுக்கு படிக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு? எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். தன் மகன் ஒரே பையனுக்கு எழுதி கொடுக்காம, என் பையனுக்கு இவ்வளவு சொத்து போனா அவனுக்கு கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு தன்னுடைய எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்து ஒரு உலக மனுஷன். யாருங்க? ஒரு உலக மனுஷன். இப்போ என்கிட்ட சில காரியங்கள் இருக்கு, என்கிட்ட பூர்வீக சொத்துக்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் இயேசு வந்து இதெல்லாம் இங்க கொடு அப்படின்ட்டா கொடுத்துட்டு போயிடணும். ஆமென். அல்லேலூயா. கொடுத்துட்டு ஜாலியா போயிடணும். எரேமியாவை வாழ்க்கையை நீங்க தியானிச்சிங்க அப்படிங்கன்னா எப்பவுமே எதுவுமே இது நான் சேமித்ததுன்னு சொல்லவே மாட்டீங்க. 17 வருஷம் எதை வச்சிருந்தாரு? வெள்ளியை வச்சிருந்தாரு. யாரு? எரேமியா. எத்தனை வருஷம் சம்பாத்தியத்தை? சம்பாத்தியத்தை குழிக்குள்ள போகும்போது கூட வச்சிருக்காரு பாருங்க. சிறைச்சாலைக்குள்ள போகும்போது கூட எதை வச்சிருக்கிறாரு? வெள்ளியை வச்சிருக்கிறாரு. அப்போ தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த நிறுத்து கொடுத்த பின்பு எல்லாரும் என்ன சொல்றாங்க? சாட்சி வைக்கிறாங்க. 12வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக, யூதருடைய எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அங்க சாட்சி நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? எரேமியாவை அறிவாளின்னு சொல்லியிருப்பாங்களா, பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லுங்க. எரேமியாவை எல்லாரும் அறிவாளின்னு சொல்லியிருப்பாங்களா, பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்களா? எல்லார் கண்களுக்கு முன்பதாக சாட்சி. இப்ப அனாமையலை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? எப்பா ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நீ கொடுத்து என்ன செஞ்ச புண்ணியமோ தெரியல, உன் இடத்துக்கு 1 பைசா போவாத இடத்துக்கு 17 சேக்கல் வெள்ளி. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எரேமியாவை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா எரேமியா சந்தோஷமாக தேவனை பார்த்து சிரித்தார். அல்லேலூயா. எல்லாரும் எள்ளி நகைந்து என்ன செஞ்சாங்க? யாரை பார்த்து சிரிச்சாங்க? இவன் பைத்தியக்காரன். ஆமென். இவன் பைத்தியக்காரி. ஆமென். என்ன பார்த்து சொன்னாங்க? நான் பைத்தியக்காரன். இவ்வளவு பெரிய தொகையை போய் கடன் வாங்கி இன்னொருத்தர் கொடுப்பியா? ஏன்னா பைத்தியக்காரன் தான். கர்த்தர் சொன்னா பைத்தியக்காரன் தான். ஆமென். பைத்தியக்காரனாவே நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன். ரொம்ப ஞானியா ரொம்ப குறுக்குடு மைண்டா இருக்காம நான் பைத்தியக்காரனா சந்தோஷமா இருந்துட்டு போறேன். ஏன்னா அவனை வெக்கப்படுத்தும்படியா கர்த்தர் என்னை தான் பயன்படுத்துகிறார். ஒருத்தர் பெரிய ஞானவன் பயங்கரமா என்ன போட்டு திட்டினார், இவ்வளவு பெரிய பணத்தை கொண்டு போய் இப்படி பண்ணுவேன், அது பைத்தியம் பைத்தியம். இன்னைக்கு ஏசப்பா, இன்னைக்கு நான் போய் தைரியமா இருக்கேன். ஏசப்பா எனக்கு தேவைகள் என்ன செஞ்சுட்டாரு? சந்திக்கிறார், சந்திப்பார், இன்னும் நடத்துவார். அல்லேலூயா. நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எதை குறித்தும் பயப்படாதீங்க. இவங்க சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அதை சொன்னா இவங்க நினைப்பாங்க. எரேமியா எதையாவது நினைச்சாரா? எதை குறித்து நினைக்கல. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கண்ணியம், நேர்மை, தேவனுக்கு உண்மையா இருந்தார். அல்லேலூயா. எதை குறித்தும் யோசிக்க மாட்டார். மனுஷன் எதையாவது தப்பா நினைப்பான், நல்லதான் நினைப்பான், தப்பா நினைப்பான். ஆனா எரேமியா எதை குறித்தும் கவலைப்படல. தேவனோடு கூட உள்ள உறவை மட்டும்தான் அவர் என்ன செஞ்சாரு? பார்த்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் யாரோடு கூட உள்ள உறவை பார்க்கணும்? தேவனோடு கூட உள்ள உறவை பார்க்கணும். அப்புறம் தொடர்ந்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 14வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இப்ப பாருங்க, 17 வருஷம் உழைப்ப ஒரு பேப்பர்ல சைன் போட்டு அதை மண்பாட்டத்தில் வைத்து இந்த கும்ரான் குரல்கள் சுருள்கள்னு சொல்லி இந்த எகிப்துல அந்த செங்கடல் பகுதியில் கண்டுபிடிச்சாங்க. அந்த அந்த இதில் கண்டுபிடிச்சாங்க. அந்த அந்த பெரிய ஒரு நாளின்னு சொல்லுவாங்கல்ல,
ஆமா, அதுல உள்ள வச்சு அதுல மூடி வச்சிருவாங்க. அப்போ சொல்லுகிறாரு எரேமியாவிட்ட பார்த்து, இந்த பத்திரத்தை நீ என்ன செய்ய, அநேக நாட்கள் இருக்கும்படி நீ மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிரு. ஆமே, அல்லேலூயா. ஒரு ஒண்ணுக்கும் பேராத ஒரு இடம், அதை வாங்கி அதையும் நீ என்ன செய்ய, மண்ணுக்குள்ள புதைச்சு வை. இப்ப எரேமியா என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறார், ஏனெனில் இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த இடம்லாம் சுட்டரிக்கப்பட்ட இடம்லாம் இப்படியே தான் இருக்கும். ஆமென். இந்த இடம்லாம் இப்படியே தான் இருக்கும், நீ இப்படியே தான் இருப்ப. உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா, நீ இப்படியே தான் இருப்ப, நீ முன்னேறவே மாட்ட, நீ உன் வாழ்க்கை முழுக்க நீ இப்படியே தான் கிடப்ப. அப்படிதான் அந்த மக்கள் எல்லாம் நினைச்சாங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த சொல்லுகிறார் எரேமியா பார்த்து, எரேமியா இந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வை, ஒரு நாள் எல்லாத்தையும் என்ன செய்வேன், திரும்ப கொண்டு வருவேன். திரும்ப கொண்டு வரும்போது அவங்க எடுத்து உன்னோட பத்திரத்தை தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு லேண்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, லேண்டுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? லேண்டுக்கு ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டுன்னா வைங்களேன், ஒரு ஏர்போர்ட் வருது, உடனே பக்கத்தில் இருக்கிற ரேட்லாம் 1000 ரூபாய் போன சென்ட் இப்போ என்ன ஆகிடும், 1 லட்சம் 10 லட்சம் ஆகிடும். ஏன் ஏன் ஏர்போர்ட் வந்துருச்சு, வரப்போகுது வரப்போகுது வரப்போகுது. இங்கே பாருங்க, ஒசூரில் இப்போ ஏர்போர்ட் வரப்போகுது சொல்லியே 5 வருஷத்தில் லேண்டை 10-15 மடங்கு ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சென்ட் 20 லட்சத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 லட்சம் 7 லட்சம் போன இடம் ஏர்போர்ட் வருது, வரவே இல்லைங்க. அப்போ இவங்க திரும்பி வரும்போது எதை லேண்டுக்கு எடுக்கிறாங்க, லேண்டு மதிப்புக்கு. எரேமியா வைத்த பத்திரத்தை எடுத்து தான் அந்த லேண்டை என்ன செய்வாங்க, மதிப்பிட போகிறார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து நீங்க வாசிக்க. அப்பொழுது நான் 16வது வசனம், நான் கிரைய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பார்க்குனிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி, இப்பதான் அவருடைய ஜெபமே தொடங்குது. ஆமே, இதெல்லாம் செஞ்சிட்டார். ஆமே, சொன்னதெல்லாம் செஞ்சிட்டார், சொன்னதெல்லாம் செஞ்சிட்டார். இப்பதான் ஜெபிக்கவே தொடங்குறார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஏசப்பா சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ஜெபிக்கிறோமா, இல்லை ஏசப்பா சொன்னதெல்லாம் செய்யாம நீங்க செய்யுங்க? யார்கிட்ட போய் கண்டிஷன் போடுறது? ஜெபின்னு சொன்னா ஜெபிக்க மாட்டோம், நம்ம வேதத்தை நல்லா தியானி சொன்னா தியானிக்க மாட்டோம். நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம், நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு விடுதலைக்கு காத்திருப்பாங்களே, அவங்கள நம்ம போய் சந்தித்து ஏசப்பா நல்லவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த இடம் என்ன செஞ்சிருக்கும், நிறைந்திருக்கும். அதை செய்யலை, நிறைய காரியங்கள் நம்ம செய்யலை. அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்க வருவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லா கற்றுக்கோங்க, யாரையும் குற்றப்படுத்தலை. நம்ம கர்த்தர் சொல்லுகிறத செஞ்சுட்டு ஜெபித்தோம்னா ஜெயம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறத நம்ம செஞ்சுட்டு ஜெபிச்சோம்னா எரேமியா மாதிரி நம்ம ஜெயிச்சிருவோம். அல்லேலூயா. என் கூடயும் கர்த்தர் பேசத்தான் செய்கிறார். நானும் போய் என்ன செய்யணும், கர்த்தர் சொன்னதெல்லாம் இன்னும் நான் என்னெல்லாம் செய்யணும்னு நான் என்ன செய்வேன், யோசிச்சு பார்ப்பேன். ஆமே, வீட்டில் மனைவி 2 பிள்ளைகளை விட்டுட்டு இப்போ 5 நாளாக இங்கே சுற்றிட்டு இருக்கிறேன். திரும்ப இன்னைக்கு போகிறேன். போன உடனே ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது. அடுத்து எங்கேயாவது போகணும், என்னப்பா செய்யணும், எங்கே போகணும், இங்கே போ அங்கே போ. ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போகிறோம், 6 பேர் தான் இருக்காங்க. ஆனால் முந்தின நாள் கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு, இந்த வார்த்தையெல்லாம் நீ பிரசங்கம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறேன்னு தெரியாது, எங்கே கூப்பிடல, எங்கேயும் கூப்பிடல, எங்கேயும் போகிறேன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் கொடுக்குறாரு வார்த்தை, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ, நாளைக்கு நீ பிரசங்கம் பண்ணணும். நான் அப்புறம் புதியமுத்தூர் பக்கத்தில் ஒருத்தரை கொண்டு போய் விட போனேன். அப்போ அவங்க நான் தங்கியிருந்த வீட்டில் இருந்த சகோதரனை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எங்கள் சர்ச்சைக்கு வாங்கலேன், செய்தி கொடுங்களேன்னாரு. சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு போயிட்டோம். கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல தான் நீ செய்தியை கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை. வெறும் 6 பேர். எத்தனை பேருங்க? வெறும் 6 பேர். ஆனால் செய்தி பார்த்தா அவ்வளோ பேருக்கு, ஆயிரங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. கர்த்தர் வல்லமையாக இடைப்பட்டார். ஆமே, அதில் ஒரு பாட்டி வேற குறுக்கு மறுக்க பேசிக்கிட்டு கிடக்கு. இருந்ததே 6 தான், அதில் 6ல் 1 என்ன செய்யுது, என்னைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. போய் ஊழியம் பண்ணுவீங்களா அப்படின்னா நியாயம் பண்ணணும் அப்படிங்குது இந்த பாட்டி. பாட்டி கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க. 6 பேர் தாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னதை உண்மையாக அந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வந்தேன். ஆமே, அது 6 பேர்த்தில் ஒரு குடும்பம், ஒரு சகோதரன் என்னை கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து வழி அனுப்பி வச்சார். ஆமே, நாங்கள் கட்டப்போகிற அந்த ஜெப கூடாரத்துக்கு, நம்ம கட்டப்போகிற அந்த கூடாரத்துக்கு அவர் நைட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமே, அப்போ நான் சொன்னேன், 1000 பேருக்கிட்ட பிரசங்கம் பண்ணால் கூட இப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைக்காது. இன்னைக்கு பாருங்க, நம்ம கட்டுக்கிற ஒரு ஜெப கூடாரத்துக்கு அவங்க நைட்டு வந்து வாட்ச்மேனாக இருப்பாங்களாம், இடத்த பார்த்துக்குவாங்களாம். நான் அந்த 6 பேருக்கு உண்மையாக கண்ணியமாக இருந்ததுனால எனக்கு அந்த 6 பேர்த்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் கொடுத்தார்.
நான் வரும்போது சந்தோஷமா வந்திருப்பேனா? 6 பேத்துக்கு பிரசங்கம் பண்றமே, நம்ம எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க அப்படின்னு வருத்தமா இருந்திருப்பேனா? சொல்லுங்க. 1 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்யணும், கண்ணியமா செய்யணும். ஆமென். எரேமியாவுட்ட இதெல்லாம் நீங்களும் நான் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். நான் நிறைய விஷயங்கள்ல கண்ணியமாய் உண்மையா இருக்கிறதுனால உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையிலிருந்து விலகச் செய்யும்படியாய் பிசாசு என்ன பண்ணுவான்? போராடி கொண்டே இருப்பான். இதை மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம உண்மை தன்மையை காட்டணும். அவர் சொல்லுகிறாரு, இப்பதான் ஜெபிக்க தொடங்குறார். என்ன ஜெபிக்கிறார்? 17வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். தேவனாகிய கர்த்தர் எரேமியா வாழ்க்கையில அதிசயம் செய்தாரா இல்ல தீமைகள் நடந்ததா? நல்லா சொல்லுங்க, உங்ககிட்ட நான் கேட்கிறேன். தேவனாகிய கர்த்தர் குழியில போட்டாரு. யார? சீதேக்கியா ராஜாவை குழியில போட்டாங்க. நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. உங்களை கொண்டு போய் ஒருத்தர் கிணத்துல பாலும் கிணத்துல போடுறாங்க. நீங்க நல்லதுமீங்களா கெட்டதுமீங்களா? கெட்டது தாங்க சொல்லுவோம் இல்ல. இப்ப கொண்டு போய் ஒரு கல்லறை தோட்டத்துல ஒரு 17 வருஷம் உழைப்பு போடு, கல்லறை தோட்டத்துலன்னு சொல்றாரு. நீங்க நல்லதுன்னு சொல்லுவீங்களா கெட்டதுன்னு சொல்லுவீங்களா? ஆனா எரேமியா சொல்லுகிறார், என் வாழ்க்கையில நீங்க அதிசயம் செஞ்சிருக்கிறீங்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம். என் இயேசு என்ன பாலைவனத்துல போட்டா அந்த பாலைவனமும் அதிசயம். என் இயேசு என்ன குழியில போட்டா அந்த குழியும் எனக்கு அதிசயம். இப்ப டாக்டர் பாப்பான். இப்போ 25வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தையர் கையில கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாய் கொண்டு சாட்சிகளை வை என்று சொன்னீரே. எவ்வளவு நாள் கழிச்சு வராரு பாருங்க. சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் இப்ப ஊரெல்லாம் சிரிச்சிட்டான். ஆமென். ஊர்ல இருக்கிறவங்களாம் சிரிச்சிட்டான். அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சாங்க. யாரை பார்த்து? எரேமியா பார்த்து. இப்ப வந்து கேட்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்ப என் பிள்ளை இவளெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் ஒண்ணு கேட்காம இருக்கிறானே. இப்ப கேட்கிறாரு, எரேமியா கேட்கிறாரு, தேவனாகிய கர்த்தரே, இந்த நகரம் பாபிலோன் கையில கொடுக்கப்பட்டு இந்த நகரத்தை சுட்டரிக்க போடப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இடத்துல என்னைய நீங்க என்ன செஞ்சீங்க? உனக்கு ஒரு நிலத்தை கொள் என்று சொன்னீங்களே, நீ ஒரு நிலத்தை வாங்குன்னு சொன்னீங்களே, அந்த நிலத்து பத்திரத்தை கொண்டு போய் மண்பானையில மண்ணுக்குள்ள புதைத்து வைன்னு சொன்னீங்களேப்பா. ஆமென். அல்லேலூயா. ஏன் சொன்னீங்கன்னு கேட்கல பாருங்க. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன்பா என்னைய கொண்டு வந்து குழியில நீங்க கேட்கல? ஏன்பா என்னோட 17 வருஷத்தை உழைப்ப கொண்டு போய் ஒரு ஒன்னத்துக்கும் போகாத ஒரு நிலத்தை அவங்க கேட்கல? ஆமென். ஏன்பா கொண்டு போய் அதை கொண்டு போய் மண்ணுக்குள்ள பதுக்கி கேட்கல? ஆமென். ஆனா அவர்கிட்ட ஒரு ஆசை, இவ்வளவு செய்ய சொன்னீங்களே, இதுல இருந்து என் ஜனத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா? ஆமென். இவ்வளவு செய்ய சொன்னீங்களே, இதுல இருந்து என் சந்ததிக்கு என் குடும்பத்தின் மூலமா மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? ஏசப்பா என்னை குழியில தள்ளினார்னா என் மூலமா அநேகருக்கு நன்மை செய்ய போறாருன்னு அர்த்தம். ஏசப்பா என்னை கொண்டு போய் கல்லறையில இடம் வாங்க சொன்னார்னா அங்க என்னை கொண்டு ஒரு பெரிய மாளிகை உண்டாக்க போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னப்பா சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு போய் யாரு கேட்கிறாரு? அதை கேட்கும் போதும் அவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லவர், மகிமையுள்ளவர், எப்படி தம்முடைய ஜனத்தை நேசித்தார், நடத்தினார், இவ்வளவு சொல்லிட்டு தான் கேட்கிறார். ஆமென். நம்மனா என்ன சொல்லுவோம்? செய்யறதுக்கு முன்னாடியே 1008 கேள்வி. யாருக்கிட்ட? தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படி கேட்போம்? 1008 கேள்வி. முழங்கால் வலி வருது, இடுப்பு வலி வருது, என்ன ஏன் ஏசப்பா இந்த வலி வருது? அப்படி கேட்கக்கூடாது. ஆமென். என்ன காரியம்? என்ன கொண்டு அநேகரை விடுவிக்க போறீங்க. ஆமென். அதனால எனக்கு இந்த பாதையை அனுமதிச்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க அதிசயம் தான் செய்வீங்க. ஆமென். முதுகு வலி வந்தா என்ன பண்ண போறீங்க? முதுகு வலியை சுகப்படுத்த போறீங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாள் இருந்தது இந்த முதுகு வலி. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ ஒரு சகோதரர் சொன்னார், முதுகுல அது செவுத்துல வச்சுக்கிட்டு இப்படியே நின்னா முதுகு வலி போயிருந்தார். நான் வந்து கண்ணீர் விடிச்சு கதறினேன். டெய்லி போய் முதுகுல அப்படிலாம் நிற்க முடியாதுப்பா, போதும், தயவு செய்து ஊழியத்துக்கு நான் போகணும், நிறைய இடத்துக்கு போகணும். ஆமேன். அந்த சகோதரன் சொன்னதுக்கு அப்புறமா கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சு 1 வாரத்துக்குள்ள அந்த வலி மறைஞ்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் முதுகு வலி இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ண, பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆமேன். ஸ்லீப்பர் கூட இல்லை. வரும்போது எதில் தான் வந்தேன்? சீட்டர் உட்காந்துட்டு தான் வந்தேன். ஆமேன். முதுகு வலி இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை கொடுத்து அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமேன். குழியில தள்ளனா அங்கே ஒரு அதிசயம் நடக்கும் போது
கல்லறை போய் இடம் வாங்கினா அங்கே ஒரு அதிசயம் நடக்க போகுது. பாலைவனத்துக்குள்ள போட்டு அங்கே ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிசயமாக கன்வெர்ட் பண்ண கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. அதான் பாருங்க, அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியாவை நோக்கி 27வது வசனத்தில், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஒரு 50-60 வருஷம் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரே நாள் இரவுல ஒரு தூதனை கொண்டு 180,000 அசிரிய போர் வீரர்களை நான் என்ன செய்தேன்? நிர்மூலமாக்கினேன். ஆமென். இந்த பாபிலோனியர்களை என்னால் துரத்த முடியாது நீ நினைக்கிறியா? ஆமென். செங்கடல் அவ்வளோ பெரிய செங்கடல். அன்னைக்கு எகிப்துல இருந்துதான் பெரிய ராணுவம், இன்னைக்கு அமெரிக்க ராணுவம் போல. அவ்வளவு பெரிய ராணுவத்தை ஒரே நாள் நைட்ல என்ன சொல்லிச்சிட்டாரு? சோழியை முடிச்சிட்டார். ஆமென். எரேமியா பார்த்து கேட்கிறாரு, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால் செய்ய முடியாது நீ நினைக்கிறியா எரேமியா? நான் நினைச்சேன்னா செஞ்சிருவேன். ஆமென். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஜனம். ஆமென். அவர் ஆன்சர் பண்றார். தேவனாகிய கர்த்தர் ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்றாரு. இந்த ஜனம் எப்படி எனக்கு விரோதமா முகத்தை காட்டாம எதை காட்டினாங்க? முதுக காட்டினாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டில் என்ன பார்த்த உடனே அப்படின்ட்டு போறாங்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? வேதனையா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? வேதனையா தானே இருக்கும். அதே மாதிரி தானே தேவனுக்கும் வேதனையா இருக்கும். இவங்க எதை காட்டுறாங்க? முகத்தை எல்லாம் எதை காட்டுறாங்க? முதுகை காட்டுகிறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் வேதனைப்படுகிறார். வேதனைப்பட்டுட்டு இப்போ நிறைய காரியத்தை யோசிச்சு பார்த்துட்டு இங்கே நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, இந்த காரியத்தெல்லாம் நான் ஏன் தெரியுமா செஞ்சேன்? உன்னை கொண்டு போய் அந்த நிலத்தை வாங்க வச்சேனே, அந்த நிலத்து பத்திரத்தை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போட வச்சேனே, ஏன் தெரியுமா செஞ்சேன்? ஒரு 7 நன்மையை என் ஜனத்துக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை நன்மையை? 7 ஆசீர்வாதத்தை என் ஜனத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு ஊழியக்காரன் போய் குழியில் விழணும். ஆமென். ஊழியக்காரன் தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்தா தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். ஊழியக்காரங்க அலையணும், ஓடணும், ஜெபிக்கணும், பேச்சு வாங்கணும், திட்டு வாங்கணும், எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கடைசி அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை யாரை தான் திட்டுவாங்க? இந்த பாஸ்டர் இப்படி எங்க வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு வரல, அங்க போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிம்பாங்க. ஆனாலும் அதையும் சகிச்சு ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? ஊழியத்துல குழியையும் பார்ப்பாங்க, மேட்டையும் பார்ப்பாங்க. 7 ஆசீர்வாதத்துக்குள்ள போயிடலாமா? யாரு? ஏசப்பா தரப்போகிற 7 ஆசீர்வாதம். ஆமென். அப்போ தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 37வது வசனத்தை வாசிங்க. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து 37, 32, 37 அவர்களை சேர்த்து கொண்டு சொல்லு வாசிங்க. அவர்களை இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்துக்கு நான் என்ன செய்வேன்? முதல் ஆசீர்வாதம், இவர்களை திரும்பி வர பண்ணி இவர்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். முதல் ஆசீர்வாதம். அடுத்து 2, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு அவர் தேவன், அவருக்கு நான் ஜனம். ஆமென். எனக்கு அவர் அப்பான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், நான் அவருக்கு மகன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப இதை விட ஆசீர்வாதம் வேற ஏதாவது இருக்கா? இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. 3வது ஆசீர்வாதம், அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைடியா இருக்கும். ஆமென். ஒரு சந்ததிக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி. ஆமென். சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும். பாருங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம நம்ம பிள்ளைங்க கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படுவோமா? அதுக்கு ஒரே மனதையும் ஒரே இருதயத்தையும் கர்த்தர் தருவாராம். நாம ஒரு வழியில, நம்ம பிள்ளைங்க ஒரு வழியில என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. இதுதான் 3வது ஆசீர்வாதம். சீதேக்கியா ராஜா யாருக்கு பயந்தான்? பாபிலோனிய ராஜாவுக்கு பயந்தான். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, நீயும் உன் சந்ததியும் உன் சந்ததியுடைய சந்ததியும் எனக்கு மட்டும் தான் பயப்படுவீங்க. கொரோனாவுக்கு பயப்பட மாட்டாங்க. அடுத்து வருகிற எந்த நோய்க்கு என்ன செய்ய மாட்டாங்க? கொள்ளை நோய்க்கு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. யுத்தத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க? குண்டு வந்து பக்கத்தில் மேலே பறந்து போனாலும் வந்து உள்ளட்டும், ஜாலி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றோம். ஆமென்.
அல்லேலூயா. சைரன் அடிச்சாலும் பயம் கிடையாது, ஒரு பயம் கிடையாது. ஏன்னா தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம். அல்லேலூயா. தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம். ஒரே மனம், ஒரே இருதயத்தை உனக்கும் சந்ததிக்கும் தருவார். மூணாவது ஆசீர்வாதம், நாலாவது ஆசீர்வாதம் 40 வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி பாருங்க, நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நன்மை செய்யும்படி இவர்களை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. ஆமென். நான்காவது ஆசீர்வாதம். அடுத்து 41 5வது ஆசீர்வாதம் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த தேசத்தில் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் நாட்டுவார். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தை இந்த தேசத்தில் நிச்சயமா நான் நாட்டுவேன். 5வது ஆசீர்வாதம். ஆமென். 6வது ஆசீர்வாதம் என்ன? நான் இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். எல்லா நன்மை, எல்லா நன்மை சொல்லுங்க. கொஞ்சம் தீமை, கொஞ்சம் தீமை, நிறைய நன்மை. ஆமென். கொஞ்சம் தீமை, நிறைய நன்மை. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சுவாசிக்கிற ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் அவன் என்ன செய்யறான்? இலவசமா சுவாசிக்கிறான் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்கல்ல, ஒரு சிலிண்டர் விலை 10,000 ரூபாய், 8,000, 10,000. நமக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? ஒரு நாளைக்கு 15,000 இலவசமா கொடுக்குறாரு. காற்று, தண்ணி. பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவோ கிருபை. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா நன்மையும் நான் வரப்பண்ணுவேன். ஆமென். கொஞ்சம் தான் தீமை, தீமைங்கிறது கூட சொல்ல முடியாது, உபத்திரவம். ஆமென். உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். ஆமென். நீங்க உங்க பிள்ளைங்க கஷ்டப்படணும், எல்லாமே எல்லா நாளுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கும் அதோடைய காரியம் தெரியும். காலையில் எழுந்திரிச்சு படிக்கட்டும், கஷ்டப்படட்டும், எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் ஆகட்டும், காம்படிட்டிவ் வேர்ல்டில் போய் என்ன செய்யட்டும் பார்க்கட்டும். நீங்க சொல்லுவீங்களா, என் பிள்ளை கஷ்டப்படாம நோகாம நொங்கு திங்கணும்னு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி கொடுக்க மாட்டோம். ஏறட்டும், மரம் ஏறினா தான் அவனுக்குள்ள அந்த எதிர்ப்பு சக்தி வரும். ஆமே. அப்ப கொஞ்சம் உபத்திரவம் தேவனாகிய கர்த்தர் எல்லா நன்மையும் வர பண்ணுவாராம். ஆமே. எல்லா நன்மையும் வர பண்ணுவார். அடுத்து 7வது ஆசீர்வாதத்தை 44வது வருஷம் வாசிங்க. பென்யமீன் தேசத்திலும் பாருங்க, நிலங்கள் கொல்லப்படும், நிலங்கள் கொல்லப்படும், நிலங்கள் விற்கப்படும். ஆமென். எங்க ஸ்டார்ட் ஆகுது? பென்யமீன். இது எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன்னா அந்த ஆனதோத்துன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆனதோத்து எந்த தேசம் எந்த இடத்துல வருது? பென்யமீன்ல வருது. ஆமென். அல்லேலூயா. இவன் இடத்த வாங்கி அந்த பத்திரத்தை எங்க போய் வச்சிருப்பாரு? அந்த பென்யமீன்ல தான் வச்சிருப்பாரு. அந்த பென்யமீன் என்று சொன்னால் தேவனுடைய வலதுகரம். ஆமென். இந்த பத்திரத்தை வாங்கி கொண்டு போய் எங்க போய் புதைச்சு வைக்கிறாங்க? ஆனதோத்து எங்க இருக்குது? நீங்க எடுத்து வாசிக்க. உன் பெரிய மகன் எங்க இருக்கிறான்னு 8வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, பென்யமீன் நாட்டு ஆனதூத்து எங்க 8வது வசனம் பாட்டு பாத்தீங்களா? இப்ப கடைசி வசனத்தை வாசிங்க. பென்யமீன் தேசத்திலும் முதல் வார்த்தை எப்படி வருது? பென்யமீன் தேசத்துல தான் அந்த நிலம் முதல்ல விற்பனை ஆகுது. ஆமே. அப்படின்னா அந்த தேசத்துல முதல் முறையா விற்பனையான இடம் யாருடைய இடமா இருக்கக்கூடும்? பென்யமீன் தேசத்துல தான் அந்த இடத்துடைய பத்திரத்தை என்ன செஞ்சிருக்காங்க? மண்ணுல புதைச்சு வச்சிருக்காங்க. இப்ப 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சு எல்லாரும் இப்ப எங்க வந்துட்டாங்க? எங்க வர்றாங்க? இப்ப எங்க வர்றாங்க? இந்த எருசலேமுக்கு வருகிறாங்க. அல்லேலூயா. யூதேயாவுக்கு வருகிறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 70 வருஷம் கழிச்சு. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்துல முதலாவது விற்பனை இடம் பென்யமீன்ல நடக்கும்னு சொல்லுகிறார். முதலாவது இடம் எங்க விற்கப்படும்? முதலாவது விற்பனை எங்க நடக்கும்? பென்யமீன்ல தான் முதலாவது விற்பனை நடக்கும். அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து புரியுதா யாருடைய இடத்த முதலாவது வாங்கியிருப்பாங்க? எரேமியா புதைத்து வைத்த அந்த இடத்த 17 சேக்கலுக்கு 70 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேட்டு போதோ அதை வாங்கி அதுக்கப்புறம் அந்த தேசத்தையே என்ன செஞ்சிருப்பாங்க? லேண்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா.
எரேமியாவுக்கு கர்த்தர் நன்மை, எரேமியா மூலமாக கர்த்தர் பல நன்மைகளை செய்தார். ஆமென். ஒரு மனுஷன் உபத்திரவத்தை சந்தோஷமா சகித்தான். 7வது ஆசீர்வாதம் சொல்கிறாரு, என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் என்ன செய்வேன்? திருப்புவேன். அல்லேலூயா. 7வது ஆசீர்வாதம் என்ன? என் ஜனத்தின் சிறையிருப்பை, அது கடன்கிற சிறையிருப்பா இருக்கட்டும், பலவீனங்கிற சிறையிருப்பா இருக்கட்டும், இல்ல ரட்சிப்புக்கு தடையா இருக்கட்டும், இல்ல என்ன சிறையிருப்பா இருக்கட்டுங்க, என் ஜனம் நான் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா. என் ஜனத்துக்கு எல்லா நன்மையும் வர பண்ணுவேன். என் ஜனத்துக்கு தீமையை வர பண்ண முடியும்னு சொன்னா நன்மையும் வர பண்ண முடியும். ஆமே. நீங்க உங்க பிள்ளைக்கு இது கொடுக்குறீங்க, சங்குல என்ன கொடுக்குறீங்க? மருந்து கொடுக்கீங்க. ஆமே. கசப்பா இருக்கும். ஐயோ என் பிள்ளை கசப்பு, உடனே கொண்டு போய் கொஞ்சம் சீனியை சுகரை எடுத்து வாயில நினைச்சுவீங்க. ஏன்? என் பிள்ளை நாக்கு கசக்க கூடாது. உங்க பிள்ளை நாக்கு அதை கசப்பு கொடுத்தது யாரு? நம்ம தான் கசப்பை கொடுக்குறோம். கொடுத்துட்டு நாக்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது? கசக்க கூடாது. பாருங்க, நம்ம பேர் என்ன? நல்லவங்க. நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பேரு நல்லவங்க. ஆமா. ஏன்னா கசாயத்தை கொடுத்துட்டு சீனி வைக்கிறீங்க பாத்தீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு நல்லவங்க. ஆமென். நாம நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு கண்ணு கருத்துமா செய்யும் போது நம்ம அப்பா அவர் தான் தேவன், அவருக்கு நம்ம நன்மை செய்ய மாட்டாரா? கசாயத்தை கொடுத்தா கொடுங்கப்பா, கொஞ்சம் சீனியை வச்சிருவாரு அவர். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் சுகரை வச்சிருவார், கொஞ்சம் கருப்பட்டியை போட்டுருவாரு வாயில, நீ கஷ்டப்படாதன்னு. ஆமே. ரொம்ப முதுகு வலி, கால் வலி, வேதனை, எந்த பலவீனமா இருக்கட்டும், கற்பத்தின் கனி தடையா இருக்கட்டும், கண்டிப்பா அந்த தடைக்கு பின்னாடி ஒரு சுகர், ஒரு இனிப்பின் சூழ்நிலை உண்டாகும். கத்த சொல்ற உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த முள்ளுச்செடியெல்லாம் என்னவா மாறப்போகுது? தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. ஆமா, இன்பம். முள்ளுச்செடி போல இருக்கிறவன் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றுவேன்? இன்பமா மாற்றுவேன். அல்லேலூயா. அதே போல ஒரு வாழ்க்கையில முள்ளுச்செடியில நடந்து வந்தா கவலைப்படாதீங்க, ஒரு இன்பமான சூழ்நிலை. ஆமா, ஒரு பஞ்சு மத்தில நடக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமென். 7 ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறார். 7 ஆசீர்வாதம் என்னென்ன ஆசீர்வாதம் பார்த்துடலாமா? முதலாவது ஆசீர்வாதம், என் ஜனம் சுகமாய் தங்குவார்கள். 2வது ஆசீர்வாதம், என் ஜனத்திற்கு நான் தேவனாயிருப்பேன். 3வது ஆசீர்வாதம், ஆமா, எனக்கு பயப்படும்படி ஒரே இருதயம் ஒரே வழியை கட்டளையிடுவேன். 4வது ஆசீர்வாதம், நன்மை செய்யும்படி நித்திய உடன்படிக்கை செய்வேன். 5வது ஆசீர்வாதம், இந்த தேசத்தில் அவர்களை நிச்சயமாய் நாட்டுவேன். 6வது ஆசீர்வாதம், எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். 7வது ஆசீர்வாதம், என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 32 நீங்க இன்னைக்கு நல்லா தியானிச்சிட்டீங்க. எரேமியா 33 போய் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி திரும்பவும் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ நல்லா எரேமியா 3வது வசனம் 33:3, என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை திரும்பவும் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஆமே. அதான் சொன்ன, கொஞ்சம் உபத்திரவம் நிறைய ஆசீர்வாதம். இந்த 33 நீங்க வாசிங்க. அடுத்து சொல்லுகிறார் 14வது வசனத்துல, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அடுத்து வாசிங்க 22, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதும் கடற்கரை அளக்கப்படாதும் போல என் ஜனத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 17வது வசனத்துல, இஸ்ரவேல் வம்சத்துல சிங்காசனத்துல உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதே இல்லை. வாசிச்சு வந்தீங்கன்னா அவங்கள ஆசீர்வாதத்தை எண்ணி முடியாது. ஆமே. சொல்லி முடியாது, அவ்வளவு ஆசீர்வாதம். கொஞ்சம் உபத்திரவம், ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆமே. உபத்திரவத்தை சகித்தா நிரந்தர ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. வெயில் சூட்டில் நடந்தா தான் ஒரு நிழல் வரும். ஆமே. இந்த வெயிலை தாண்டி தான் நம்ம நிழலுக்கு போகணும். வெயிலே வரக்கூடாது, ஆனா நிழலுக்கு போகணும்னா முடியவே முடியாது. அப்ப எரேமியா அவர் வெயிலே கடந்தார். ஆமே. அவர் நிழலை பார்த்தாரா? இல்ல. அவர் இயேசுவோடு கூட உள்ள ஐக்கியத்தை மட்டும்தான் அவருக்கு நிழல். தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் மட்டும்தான் எரேமியாவுக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனத்துக்கு நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் ஊழியர்கள் என்ன செய்யணும்? கதறி ஜெபிக்கணும். ஊழியர்கள் இடத்துல பெரிய பொறுப்பு இருக்கு. ஆமென். அப்ப ஊழியர்கள் விழுந்து போகும்படியா இன்னைக்கு தொடர்ந்து என்ன செய்யறாங்க? நிறைய செய்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியர்கள் விழணும், ஊழியர்கள் விபச்சார பாதத்தில் உழணும், ஊழியர்கள் பொருளாதாரத்தில் உண்மை இல்லாதவர்கள் என்ன செய்யணும்? விழுந்து போகணும்னு சொல்லி ஊழியர்களுக்கு விரோதமோ ஒரு பெரிய கூட்டம் விபத்து உண்டாகணும், ஊழியர்கள் குடும்பம் சிதைந்து போகணும்னு சொல்லி இப்போ ஊழியர்கள் மூலமா தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவ ஜனம் எதன் மேல கரிசனையா இருக்கணும்? ஊழியர்கள் விழுந்து போயிடக்கூடாது,
ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஊழியர்கள் சந்தோஷமா நெருக்கத்துக்குள்ள போகணும்னா நீங்க என்ன செய்யணும்? இதெல்லாம் இன்னும் இல்லை பாஸ்டர், ஊழியர்கள் ரொம்ப வேதனையில் இருப்பாரு, நீங்க போய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், சீக்கிரமா நம்ம என்ன செஞ்சிடலாம், மீண்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அதனால தான் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு ஊழியக்காரங்களை என்ன செய்யக்கூடாது, போட்டு அவங்க ஏற்கனவே அந்த என்ன கடவா சட்டியில வறுக்கப்பட்ட அந்த கருவேப்பிலையை போல வறுத்து கிடக்கிற அவங்கள போட்டு அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நம்மள என்ன செய்யக்கூடாது, நொறுக்கக்கூடாது. ஊழியர்களுக்காக எரேமியா அதான் சொன்னாரு. மீகா தீர்க்க தரிசனம் சொன்னாரு, மீகாவை நீங்க கொண்டு போட்டீங்களா? ஏசையா சொன்னாரு, ஏசையாவை நீங்க கொண்டு போட்டீங்களா? என்னைய மட்டும் கொல்ல வர்றீங்க. அவங்களாம் சொல்லும் போது நீங்க மனம் திரும்பினீங்க, கர்த்தரிடத்துல போனீங்க, கர்த்தர் தூதனை அனுப்பி பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் செய்தாரு. அதை போல இப்ப செய்ய வேண்டியதானப்பா. ஆனா இவங்க கர்த்தருக்கு பயப்படாம இந்த ஜனங்கள் சீதேக்கிய ராஜா யாருக்கு பயந்துட்டாங்க? பிசாசுக்கு பயந்துட்டாங்க, பாபிலோன் ராஜாவுக்கு பயந்துட்டாங்க, நோய்க்கு பயந்துட்டாங்க, கடனுக்கு பயந்துட்டாங்க, குடிவெறிக்கு பயந்துட்டாங்க. ஐயோ குடிவெறி ஆவி, அது என்ன பெரிய ஆவி? விபத்தின் ஆவி, அது என்ன பெரிய ஆவி? செய்வினை மாத்திரம், அது என்ன பண்ணிட முடியும் நம்மளை? என்ன பண்ணிட முடியும்? எத்தனை மாந்திரிக முட்டைகளெல்லாம் நான் கையில் எடுத்து போட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை காரியங்களை காலில் எட்டி உதைத்திருக்கேன் தெரியுமா? பயம் பயம் பயம், ஐயோ ஐயோ, பயம்தான் வேலைக்காகாது. பயப்படுகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவதில்லை. ஒரு பிள்ளி சூனியம், ஒரு சாதாரண எலுமிச்சை பழம் நசுக்கி புளிஞ்சி ஜூஸ் குடிக்கிற ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்து பயப்படுறோமே, ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரா? தெளிந்த புத்தி, பலன். ஆமென். தெளிந்த புத்தி. யோசி, அவன் எதுக்கு எலுமிச்சை பழத்துல குங்குமத்தை தடவி உன் கண்ணு முன்னாடி போடுறான்? பார்த்த உடனே பயப்படணும். எல்லா ஒரு ரெட்டிஸையும் பார்த்த உடனே நீ என்ன செய்யணும்? பயப்படணும் தான் போடுறான். நீ காலில் எட்டி உதச்சி போ, ஒன்றும் செய்யாது ஒன்று. ஆமென். அவன் தான் பயந்து ஓடணும், நம்ம பயப்படக்கூடாது. சீதேக்கியா யாரை பார்த்து பயந்தான்? பாபிலோனிய ராஜாவை பார்த்து பயந்தான். பாபிலோன் ராஜாவாலே நிர்மூலமாக்கப்பட்டான். ஆமென். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பயந்தார், எல்லா கிரியைகளையும் முறியடித்து தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ யுத்தங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆமென். நாம இந்த 7 ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு சொன்னா யுத்தங்களில் நாம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு இந்த 7 ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க போறேன்னு ரொம்ப தைரியமா இருக்கிறீங்க? ஓகே, சூப்பர். நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனம் அவர்களுடைய தேசத்துல சுகமாய் தங்குவார்கள். என் ஜனத்தின் மீது எல்லா நன்மையும் வரும்படியாக நான் நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என் ஜனத்திற்கு எனக்கு பயப்படும்படியாக ஒரே இருதயத்தை கொடுப்பேன், ஒரே வழியை காண்பிப்பேன். என் ஜனத்திற்கு நன்மை செய்யும்படி, எல்லா நன்மை செய்யும்படி நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறேன். என் ஜனம் ஆமீன் எனக்கு ஆமீன் ஆமீன் பிரியமான ஜனம், நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் இந்த தேசத்தில் அவர்களை சுகமாய் தங்க பண்ணுவேன், எல்லா நன்மையும் வர பண்ணுவேன். ஆமீன். என் ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன். நல்லா ஜெபிங்க, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஜெபிங்க. ஏசப்பா ஏசப்பா நன்றி 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 நன்றி. உண்மையா இருக்கணும். ஆமீன். எரேமியாவை போல உண்மையா இருக்கணும். எரேமியாவை போல பாடுகளை சகிக்கணும். எரேமியாவை போல கண்ணியம் உள்ளவர்களாக இருக்கணும். எரேமியாவை போல ஆமீன் நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாம் சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. ஏசையா அவர்தான் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். எரேமியா எல்லா காரியத்தையும் செய்தார். ஆகவேதான் அந்த ஜனங்களுக்கு அதிசயம் உண்டானது. ஊழியர்களுக்காக ஜெபிங்க. இந்த கூடுகையை நடத்துகிற அன்பு சகோதரர் ஆசீர் ராஜன் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபிங்க. ஒரு எரேமியாவை போல எத்தனை பாடுகளை சகித்திருப்பார் அந்த சகோதரன். இந்த ஊழியர் நடக்குன்னா கண்டிப்பா குழியில போடப்படுகிற அனுபவம் வந்திருக்கும். கண்டிப்பா எல்லாரும் பார்த்து இவனை பைத்தியக்காரன்னு சொல்லி எரேமியாவை பார்த்து சிரித்தார்கள். அந்த சூழ்நிலை வந்திருக்கும். ஞானமற்றவன் சொல்லி சிரிச்சிருப்பாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்துதான் அந்த சகோதரன் வந்திருப்பார். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறதெல்லாம் அதுதான், ஜெபிக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை 1 மணி நேரம் கேட்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஆராதித்தோம், ஜெபித்தோம். எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு குழிகள், எவ்வளவு நிந்தையின் வார்த்தைகள், வலிகள், வேதனைகள் தெரியுமா? ஜெபிங்க. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிப்போமா? ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க. எனக்கும் உண்டுதான். நாங்களும் ஊதிய பாதத்தில் ஊழிய பாதையில் அதெல்லாம் கடந்து தான் வருகிறோம்.
ஜெபிங்க, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. எத்தனை நிந்தனை, எத்தனை பாடுகள். ஆனால் எரேமியாவை போல நேர்மையாக இருக்கணும், எரேமியாவை போல உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், கண்ணியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ஆமே. இந்த கூடுகையில் அநேகர் வந்து பாருங்க, இன்னைக்கு 7 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் அநேகருக்கு செல்லணும். நமக்கு மட்டும் கிடையாது இந்த ஆசீர்வாதம். நம்மை போல இனி எத்தனை பேர் கஷ்டப்படுகிறாங்க, அவங்களுக்கு வழி தெரியாத நிலைமையில இருக்கிறாங்க, அவங்கள நம்ம இங்க கூப்பிட்டு வரணும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமேன், இந்த இடத்துல விடுதலை உண்டாகும், இந்த இடத்துல நான் ஜனங்களை வர்த்திக்க பண்ணுவேன், இந்த இடத்துல இந்த ஜனத்தை நான் நாட்டுவேன், இந்த ஊழியத்தை நாட்டுவேன். ஆமேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஓ ஆமென் ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம். ஆமென் ஆமென். தகப்பனே, அழைக்கப்பட்ட ஜனம் 25 கிராமம், நம்ம இடையற்காடு முழுவதும்